வந்தே மாதரம் என்கிற தேசிய பாடலை இனி எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் முதலில் பாட வேண்டும். நாம் காலகாலமாக பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜனகணமன என்கிற அந்த பாரம்பரியமிக்க தேசிய கீதத்தை இந்த நிகழ்ச்சிகளினுடைய இறுதியில் பாட வேண்டும் என்று ஒரு உத்தரவினை பாஜக அரசு வெளியிட்டிருக்கிறது. இது பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு சந்தேகங்களையும் நமக்கு எழுப்பி இருக்கிறது. இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை, இந்தியாவினுடைய மக்கள் கலாச்சாரம், அவர்களுடைய மொழி, அவர்களுடைய இனம் குறித்து இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜனகணமன பாடலை ஏன் பின்னுக்கு தள்ளிக்கொண்டு வந்தே மாதரம் பாடலை முன்னுக்கு நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறார்கள்? ஏற்கனவே இந்தியாவினுடைய அடையாளமாக வடிவங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் இந்த பாஜக அரசு மாற்றிக்கொண்டிருக்கிறது. காந்தியினுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பெயரை அப்படியே தூக்கி மாற்றி ஒரு சமஸ்கிருத பெயரை அதற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். பல்வேறு சட்டங்களையும் இப்படி பெயர்கள் மாற்றி அவர்கள் தாண்டோனித்தனமாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, நயவஞ்சகம் என்ன, திட்டம் என்ன, பார்ப்போம் காணொளி. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கலாச்சாரம், ஒரே நிறம், இதை நோக்கித்தான் ஒரே ஒரு புள்ளியில இந்த பாஜக அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அதற்கு நயவஞ்சகமாக பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தெரிவித்தது போல இங்கே இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியினுடைய பேர் தேசத்தந்தை அப்படின்னு இருக்கிறதெல்லாம் தூக்கி தூர போடணும். அந்த இடங்களில் கோட்சேனுடைய பெயரையும் சவார்கர் பெயரையும் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தணும். அதற்கான அத்தனை தந்திர வேலைகளை இந்தியாவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பாஜக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் RSS தலைவர்கள் குறித்தான பாடங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்கள் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு பல்வேறு ஈகங்களை, தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்கிற கட்டுக்கதையை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, புராண கால கதைகளை எல்லாம் பாடப்புத்தகங்களில் கொண்டு வந்து அதன் மூலமாக இதுதான் நம்முடைய அறிவியல், நம்முடைய கலாச்சாரம் என்பதை எல்லாம் தொடர்ந்து பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களை எல்லாம் இப்போது மாற்றி அதை சமஸ்கிருதமாக்கி இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் எதை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறது தெளிவு. இன்னொன்று இப்போ மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. வந்தே மாதரம் என்கிற தேசிய பாடலை முதல்ல பாடணும், அரசு நிகழ்ச்சியினுடைய முதல்ல பாடணும். ஆனால் நம்ம காலகாலமாக பாரம்பரியமாக பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ரவீந்திரநாத் தாகூரனுடைய ஜனகணமன பாடலை கடைசியில் கொண்டு நிறுத்தணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த வந்தே மாதரம் பாடலுடைய வரலாறு என்ன, இந்த வந்தே மாதரம் சொல்வது என்ன? இந்த வந்தே மாதரம் பாடலுக்கு நாம் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இந்த வந்தே மாதரம் பாடலை ஏன் பாஜக கொண்டு திணிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. 1905 வங்க பிரிவினை ஏற்பட்ட போது, வங்க பிரிவினைன்னா பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த வேளையில், பிரிட்டிஷ் இந்தியாவாக இது இருந்த வேளையில் அவர்களுடைய நிர்வாக செயல்பாட்டுக்காக வங்காளதேசத்தை, அன்னைக்கு வங்காளதேசம், பாகிஸ்தான் எல்லாமே நம்ம கூட இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த மாகாணத்தை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய வேலையை செய்வதற்கான ஒரு திட்டத்தை போட்டது. அந்த நேரத்தில் மிகப்பெரிய போராட்டம் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக வெடித்தது. அதற்கு முன்பாக 1870களில் வங்காளத்தை சார்ந்த பங்கிங் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிற ஒரு கவிஞர் இந்த பாடலை எழுதுகிறார். இந்த வந்தே மாதரம் பாடல் மக்களால் உச்சரிக்கப்படுகிறது, பாடப்படுகிறது. இந்த பிரிட்டிஷாருக்கு எதிரான ஒரு கருவியாக இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த பாடல் இந்த பிரிவினையின் போது மக்கள் எடுக்கிறாங்க. 1905களில் இந்த பிரிவினை ஏற்பட்ட போது இந்த பாடலை மக்கள் தங்களுடைய உள்ளங்களில் பிரிட்டிஷாருடைய அரசாங்கத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கருவியாக இந்த பாடலை பயன்படுத்துறாங்க. அதான் வரலாறு. இந்த பாடல் ஏற்கனவே 1882 அனந்தமடம் என்கிற ஒரு நாவல்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த பாடலில் மக்கள் எல்லாம் பாடுறாங்க. வந்தே மாதரம் பாடலை பாடி ஒரு உணர்வு ஊட்டக்கூடிய வேலையை, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய வேலையை பண்ணுறாங்க. அதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1950 தேசிய பாடலாக இந்தியா ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொன்று தேசிய கீதமாக ஜனகணமன என்கிற
ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிற ஒரு மகா கவிஞன் எழுதிய அந்த பாடலை வந்து இந்தியா ஏற்றுக்கொண்டது. அப்போ இந்த 2 பாடல்களும் இந்தியாவினுடைய பாடல்களாக இந்திய அரசாங்கத்தால் அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடல்கள். இதில் ஜனகணமன என்கிற பாடல் வந்து இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை, இங்கே இருக்கக்கூடிய நில அமைப்புகள், வளங்கள், செல்வச் செழிப்புகள், இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை, என்னென்ன இனங் மக்கள் வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், திராவிடம் உட்பட எந்த வகையான மக்கள் இந்த மாநிலங்களில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பறைசாற்றக்கூடிய பாடலாக அந்த ஜனகணமன வந்து இருக்கு. இதுதான் நமக்கு பொதுவான பாடல் அப்படிங்கிறத வந்து அன்றைய காங்கிரஸ் அரசு ஏற்றுக்கொண்டு அரசாங்கத்தினுடைய அத்தனை நிகழ்ச்சிகளில் இந்த பாடல் வந்து பாடப்படலாம், இந்த பாடல் தான் நம்ம பாடணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ஜெயினர், பல்வேறு மதங்களை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பன்முகத்தன்மை மிக்க ஒரு நாடு. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமும் அதைத்தான் சொல்கிறது. அந்த வகையில் இந்த பாடல் வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றளவிற்கும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் நம்ம அந்த பாடலை வந்து பாடிட்டு இருக்கிறோம். சரி, ஏன் இப்போது இந்த வந்தே மாதரம் பாடலை இவர்கள் வந்து பாடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஆர்எஸ்எஸ் பொறுத்தளவில் 1925 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்தியாவினுடைய இந்த பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளலை. அகன்ற பாரதம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய குறிக்கோள், அவர்களுடைய இலக்கு. அப்படித்தான் இந்த நாட்டை நாம் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. காவிதான் அவர்களுடைய நிறம். இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல அவர்கள். நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையிடத்தில் இந்த தேசிய கொடியை இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அவர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை, ஏற்றியதில்லை. இந்த தேசிய நாளில் 2002 தான் முதல் முறையாக அவர்கள் இந்த தேசிய கொடியை வந்து அங்கே இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்க. அது வரைக்கும் அந்த கொடிக்கம்பத்தில் இருந்தது காவி கொடி. இன்றைக்கி நமக்கு தெரியும், டெல்லியில் வந்து எந்த அளவுக்கு இந்த குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. இன்றைக்கும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே எல்லாமே இருக்கக்கூடிய தேசிய கொடிகளை எல்லாம் அகற்றி பல்வேறு இடங்களில், நான் சொல்கிறது பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய தேசிய கொடிகளை அகற்றி கொண்டு இவர்கள் வந்து காவி கொடிகளை ஏற்றக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த தேசிய கொடி மீது அவர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு உண்டு. இந்தியாவினுடைய தேசிய கொடி காவிதான் அப்படிங்கிறத அவர்கள் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு வினோதம், வந்தே மாதரம் என்று நாம் இந்தியாவினுடைய பக்தி பாடலாக, இந்தியாவினுடைய தேச பாடலாக ஏற்றுக்கொண்ட அந்த பாடலை ஆர்எஸ்எஸ் அவர்களுடைய சாகாக்கள் எல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க. தேசியப்பற்று அப்படின்னு சொல்லி அந்த எண்ணெயை ஊற்றி கொளுத்திட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த தேசப்பற்றுக்கு ஒரு ஆதரவு கரமாக, அதனுடைய மையமாக இந்த பாடலை அவர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த பாடலை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னன்னு சொன்னால், பாரத தாயாக இருக்கக்கூடிய இந்தியாவை துர்கா தேவியாக வர்ணித்து, துர்கா தேவியை எங்களை காத்துக்கொள் அப்படிங்கிறதுனுடைய அடையாளமாகத்தான் இந்த பாடல் வந்து ஒலிக்கப்படுகிறது. இந்த பாடலினுடைய அர்த்தம் அப்படித்தான் இருக்கிறது. இன்னொன்று, இந்த பாடல் அகன்ற பாரதத்தை மையப்படுத்தி அதனுடைய கருத்தியல் உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. அப்போ இந்த பாடலை ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய சாகாக்களில். இப்போ நம்ம நினச்சி பாருங்க, ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வந்தே மாதரம் பாடலை இவர்கள் வந்து அரசு நிகழ்ச்சிகளில் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னால் கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க. காலகாலமாக பாரம்பரியமாக நாம் பாடிக்கொண்டிருந்த ஜனகணமன என்கிற தேசிய கீதத்தை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்துல இந்த பாடலை வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பறைசாற்றக்கூடிய பாடல் நமக்கு வேண்டாம், அதை பின்னுக்கு தள்ளுங்க. இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, புத்தர்கள் இருக்காங்க, ஜெயினர்கள் உட்பட பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய பள்ளிகள் இருக்கிறது, அவர்களுடைய நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த இடங்கள்ல எல்லாம் ஏற்கனவே ஜனகணமன பாடல் வந்து பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. பள்ளி நிகழ்ச்சிகள் எல்லாம் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
வந்தே மாதரம் பாடலையும் எல்லாரும் பாடுகிறார்கள். ஆனால் முறையாக ஒரு பக்தி ரீதியாகவோ தேசிய உணர்வோடு அதை பயன்படுத்துறது இல்லை. இப்போது இந்த பாடலை கொண்டு திணித்திருப்பதனுடைய நோக்கம், இங்கே இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவர்களும் பாடட்டும் அப்படிங்கிற உள்நோக்கம் இதில் இருக்கிறது என்கிற சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கிறது. ஏன்னா இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை நமக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய மாமேதை அம்பேத்கருடைய இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் இவர்களுக்கு எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டத்தை எப்படியாவது மாற்றணும், இதில் திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத மிக மிக முனைப்பாக இவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அதில் ஏதாவது மாற்றங்களை செய்கிறதுக்கு இவர்கள் துணிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் 2024 தேர்தலில் 400 இடங்களை எப்படியாவது பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிற கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு அரசியல் தந்திரத்தோடு அவர்கள் வேலைகளை செஞ்சாங்க. நயவஞ்சகமாக கள்ளத்தனங்கள், களவுகள், ஓட்டுக்கொள்ளை இதெல்லாம் நடத்தின பிறகும் அவர்களால் 400 இடங்களை, தொகுதிகளை பாராளுமன்றத்தில் பெற முடியலை. அதன் மூலமாக அவர்களுக்கு இது ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஏற்கனவே இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல், பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரே இதாக நடத்த வேண்டும், மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேரில் இங்கே இந்தியை திணிக்க வேண்டும், ஒரே மொழிதான் இந்தியாவினுடைய தேசிய மொழியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தந்திரம், அவருடைய வேலை அதெல்லாம் அதுதான். அப்போ அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அழித்தொழிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஒடுக்குதல் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், உயர் பதவிகளில் வர முடியாமல் இருக்கக்கூடிய தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கி கீழே நசுக்கி வச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு இடஒதுக்கீடை தந்து அவர்களை ஒரு சமமான இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் பண்ணாங்க. திராவிட அமைப்புகள் பண்ணுச்சு. விபி சிங் உட்பட பல்வேறு நபர்கள் இதை முன்னெடுத்து இதை சாத்தியப்படுத்தினாங்க. அதை குலைக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச 3%, 4% உயர் வகுப்பினருக்கு மட்டும் இந்த சலுகைகளை பெற்றுக் கொடுப்பது போல ஃபார்வேர்ட் காஸ்ட், முற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அந்த வகுப்பினரில் இந்த குறைந்த வருமானம் உள்ளவர்கள் அப்படின்னு கண்டறிஞ்சு அவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. இது எந்த வகையான நயவஞ்சகம்? நாட்டில் இருக்கக்கூடிய 97% தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர், மலைவாழ் மக்கள், பழங்குடியினர் இவர்களுக்கெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தட்டி கழித்து விட்டு, பறித்து விட்டு, இன்னைக்கு 8 லட்சம் வருஷத்துக்கு வருமானம் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச வருவாய் 8 லட்சம். அந்த 8 லட்சம் இருந்தாச்சுன்னு சொன்னால் அவர்கள் இந்த இடஒதுக்கீடுக்கு தகுதியானவர்கள், 10% இடஒதுக்கீடுக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த இதில் தான் போகிறாங்க. உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவினுடைய அத்தனை துறைகள்லையும் ஏறி போயிட்டுருக்கிறாங்க. இடஒதுக்கீடு மூலமாக தான் நீ மேலே ஏறி வந்த, இது இடஒதுக்கீடு இல்லைன்னா உனக்கு இங்கே முன்னேற்றம் இல்லை, இடஒதுக்கீடு மூலமாக நீ புத்தி இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அதிகார மையங்களில் ஏறி இருக்கிற அப்படின்னு சொல்லி வசைமொழியை பொழிந்த இந்த சங் பரிவார் கும்பல், இந்த சங் பரிவார் கூட்டம், உயர்ஜாதி கூட்டம் இன்னைக்கு லட்ச லட்சமாக சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அதிகார மையங்களை எல்லாம் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த 3-4% நபர்களுக்காக இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு இங்கே மிகப்பெரிய அட்டூழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதை போல இன்னைக்கு இதையும் கையில் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக மிக விரைவாக இந்தியாவை ஒரு காவிமயமான நாடாக மாற்றி காட்ட வேண்டும். அதற்கான அத்தனை தந்திரங்களையும் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கான வேலையைத்தான் திட்டமிட்டு நயவஞ்சகமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய திட்டங்களுடைய பேரை மாற்றுறது, காந்தியை மறக்கடிப்பு செய்கிறது. நாளைக்கு பாருங்க, வேணும்னா காந்தி காய்ச்சலில் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி வரலாறு பதிவு செய்யும். அப்படி ஒரு நிலை இங்கே உருவாகும். சவார்கர் தான் இந்த நாட்டினுடைய
இந்த தேசத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி இவர்கள் கொண்டு வருவாங்க. அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்த சூழல் இப்படியே போய்கொண்டிருந்தால், எனவே இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டங்கள்லையும் ஒவ்வொரு பேர்கள்லையும் மிகப்பெரிய தந்திரம் இருக்கிறது. நம்மை அழிக்கக்கூடிய ஆயுதமாக, இந்திய கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஆயுதமாக அதை ஏந்தி கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்திய அரசியலில் இந்த சங் பரிவார் கும்பல்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.